வெல்கம் பேக் டு மை சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். 6 நாளைக்கு 6 விதமான வெஜ் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு ரெசிபி அந்த டேக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ண போகிறோம். திங்கக்கிழமை மோர் குழம்பு செய்ய போகிறோம். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை காரசாரமாக நான்வெஜ் சாப்பிட்ருப்போம். அப்போ மைல்டான குழம்பு எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. அரை முடி தேங்காவை பல்லாக கீறி எடுத்திருக்கேன். அந்த தேங்காய் கூட ஒரு 5-6 பச்சை மிளகா சேர்த்துருக்கேன். 2 ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு எடுத்து ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்குறேங்க. இதெல்லாம் ஊறிட்டுருக்கிற நேரத்தில் நம்ம வெள்ளை பூசணிக்காய் குழம்புக்கு நம்ம பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். வெள்ளை பூசணிக்காய் சேர்த்து மோர் குழம்பு செய்கிறது இன்னுமே பெனிஃபிட்டுங்க. நாள் நம்ம சாப்பிட்ட அந்த நான்வெஜ் ரெசிபிஸு ஜீரணமாகாமல் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த வெள்ளை பூசணிக்காய் போட்டு மோர் குழம்பு சாப்பிட்றது நல்ல ஒரு வயிற்றை சரி பண்ணக்கூடிய தன்மை இந்த மோர் குழம்புக்கு உண்டுங்க. அதுவும் வெள்ளை பூசணிக்காய் போட்டு செய்யும்போது இன்னுமே நமக்கு பெனிஃபிட் இருக்குது. மீடியம் சைஸில் பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. 100 ml தயிரும் எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் 3 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு கடுகு பொரிஞ்சதும் நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த மாதிரி பொரிஞ்சதுக்கப்புறம் பூசணிக்காவை நறுக்கி வச்ச பூசணிக்காவை சேர்த்துக்கோங்க. பூசணிக்காய் உங்களுக்கு வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காதுங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே உங்களுக்கு வெந்துடும். பூசணிக்காய் சேர்த்துட்டு வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்து மஞ்சத்தூள் கலந்து விட்டு வேக விட்டுருங்க. இப்போ நம்ம மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் பல்லாக கீறின தேங்காய், பச்சை மிளகா, ஊற வச்சுருந்த துவரம்பருப்பு, இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சின்ன சீரகம் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. துவரம்பருப்பு சேர்க்கறதுனால மோர் குழம்பு நல்லா ஒரு திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி நம்ம ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் 100 ml தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. இப்போ நல்லா மோர் ஆயிடுச்சு. கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாது. நம்ம அப்படியே பிளெண்ட் பண்ணி தான் எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கணும், திக்காக இருக்கணுங்க. இப்போ இங்கே காய் பாருங்கள், 5 நிமிஷத்தில் பூசணிக்காய் வெந்துடுச்சு உங்களுக்கு. வெள்ளை பூசணிக்காய் நல்லா குடலை சுத்தம் படுத்துகிற தன்மை வெள்ளை பூசணிக்காய் இருக்குது. நாள் நீங்கள் சிக்கன் சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னா மறுநாள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மலச்சிக்கல் சில பேருக்கு வரும். அவங்க இந்த மோர் குழம்பு செய்து சாப்பிட்டாங்கன்னா அந்த மலச்சிக்கல் சரியாயிடும். இப்போ நம்ம தேங்காய் அரைச்சி வச்ச மசாலாவை அந்த தேங்காவை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். நல்லா ராஸ்மெல் போக நல்லா கொதிக்க விடுங்க. உப்பு போதுமான்னு செக் பண்ணிவிட்டு இந்த சமயத்தில் உப்பு பத்தலை அப்படின்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு இப்போ ராஸ்மெல் போக நல்லா கொதிக்கட்டும். இடைக்கிட நம்ம இந்த மாதிரி கிளறி விட்டுக்கோங்க. ஏன்னா துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால குழம்பு திக்காகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்லா தளன்னு கொதித்து அதோட ராஸ்மெல் போனதுக்கப்புறம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் அடித்து வச்சுருந்த மோரை நம்ம சேர்த்துடணும். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மோர் நம்ம சேர்த்ததுக்கப்புறம் கொதிக்கக்கூடாதுங்க. இந்த மாதிரி நுர கூட்டி வந்ததுக்கப்புறம் ஒரு கிளறி விட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். சுவையான மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. லைட்டாக ஒரு ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக மல்லித்தலையை தூவி விட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். இதில் கவனிக்க வேண்டியது, மோர் குழம்பை பொறுத்த வரைக்கும் நம்ம அடுப்பில் எந்த பாத்திரத்தில் செஞ்சோமோ அந்த பாத்திரத்துலேருந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுங்க. இல்லை அப்படின்னா அடியில் அப்படியே அந்த திக்காக அதோட மசாலா படிஞ்சிரும். மேலாப்பில் உங்களுக்கு அந்த ஒரு ஃப்ளேவர் இல்லாமல் போயிடும். லேசாக ஒரு தாளிப்பும் திருப்பி கொடுத்துட்டோம் அப்படின்னா இன்னுமே மணமாக இருக்கும். தேங்காய் எண்ணெயில் 2 வரமிளகாயை கிள்ளி போட்டு தாளிச்சிட்டோன்னா மோர் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது செவ்வாய்க்கிழமை பச்சைப்பயிறு கடையல். நிறைய பேருக்கு சாம்பார்னால் பிடிக்காது. அதே சமயத்தில் அந்த புரோட்டீன் நமக்கு வேணும் அப்படின்னா பருப்பு வகைகள் சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்காக இந்த பச்சைப்பயிறு கடையல் செய்து சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். 1 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துருக்கிறேன். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க.
குக்கரில் செய்யும்போது டக்குன்னு சீக்கிரம் நம்ம செஞ்சிடலாம். அதனால தான் நான் குக்கர் எடுத்துருக்கிறேன். இதை இப்போது 1.5 கப் அளவுக்கு பச்சைப்பயிறு எடுத்துக்கிறேங்க நான். வெறும் குக்கரில் லைட்டாக இந்த மாதிரி வறுத்து விடுங்க. ஒரு 3 நிமிஷம் வறுத்து விட்டிங்கன்னா போதும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டிங்கன்னா போதும். இந்த மாதிரி வறுத்துட்டு நம்ம பச்சைப்பயிறு கடையில் செய்யும்போது நல்ல மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். ரொம்ப விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. சாம்பார் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி பச்சைப்பயிறு கடையில் செய்து கொடுத்து பாருங்கள். இப்போ லைட்டாக வறுத்ததுக்கப்புறம் ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது ஆறுனதுக்கப்புறம் நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. இப்போ குக்கரை அடுப்பில் வச்சுக்கோங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. கடுகு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. பொடியாக நறுக்குன சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 6 பல் பூண்டு, கருவேப்பிலை கொஞ்சம் இதை சேர்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக வதக்கி விடுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை. கூடவே ஒரு பழுத்த தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எண்ணெயிலேயே பெருங்காயத்தூளை நம்ம சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு வாசமாக இருக்கும். இப்போ நம்ம கழுவினா பச்சைப்பயிரை சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு பச்சைப்பயிறு முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது நாட்டு பயிருங்க. நாட்டு பயிர் கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும். அதனால நான் நல்லா 1 செம்பு அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கிறேன். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சாம்பார் தூள் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் எடுத்துருக்க ஸ்பூன் அளவு பார்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு உப்பு கூட செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு நம்ம எப்போவுமே குக்கரை மூடும்போது அந்த கேஸ்கட் சரியாக இருக்கிறாதுங்க பார்த்து செக் பண்ணி மூடிக்கோங்க. இப்போ ஆவி வந்ததுக்கப்புறம் விசிலை போட்டு விட்டுடலாம். போட்டு விட்டுட்டு நாட்டு பயிருங்கிறதுனால நான் 4 விசில் விட்டுருக்குறேங்க. இதே ஹைப்ரிட் பச்சை பயிருன்னா உங்களுக்கு 2 விசில்லே வெந்துடும். நல்ல விசில் வெந்ததுக்கப்புறம் அந்த ஏரெல்லாம் போனதுக்கப்புறம் குக்கரை ஓப்பன் பண்ணலாம். கொஞ்சமாக மல்லித்தலையை தூவிட்டு நம்ம குழிக்கரண்டியை எடுத்து நல்லா அப்படி மசிச்சு விட்டோம் அப்படின்னா சூப்பராக மசிஞ்சு வந்துடும். இல்லை நீங்கள் மத்து வச்சு கடையிறதுனாலும் கடைஞ்சிக்கலாங்க. சாம்பாரெல்லாம் தூக்கி எறிகிற அளவுக்கு நல்ல மணமான பச்சைப்பயிறு கடையல் ரெடி ஆகிடுச்சுங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மேலாப்பில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா சாம்பாரை விட இந்த பச்சைப்பயிறு கடையில் வச்சு சாதத்தை போட்டு கிளறி கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த கடையில் நம்ம ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு லாஸ்ட்டாக நம்ம குழந்தைங்களுக்கு உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், அம்மாக்கள்லாம் லாஸ்ட்டில் அந்த குழம்பு சட்டியில் போட்டு ஒரு உருண்டை சோறை போட்டு பிசைஞ்சு நம்மளுக்கு ஊட்டுவாங்க. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் அதே மாதிரி செய்கிற வழக்கம் உண்டு. குக்கர்லலாம் சிக்கன் குழம்பா இருந்தாலும் சரி அல்லது வெஜ்ஜு குழம்பா இருந்தாலும் சரி இந்த மாதிரி ஒரு கரண்டி சோறை போட்டு நல்லா போட்டு பிசைஞ்சு காலையில் பிள்ளைங்க டிஃபன் சாப்பிட்ற நேரம் ஆளுக்கு ஒரு உருண்டையாக கொடுத்துருவாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருவாங்க. அந்த வழக்கம் நான் இன்னுமே பண்ணிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் வீட்டில் இந்த வழக்கம் இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். செவ்வாய்க்கிழமை சாம்பார் வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு நல்லா சத்துள்ள பச்சைப்பயிறு கடையல் நல்ல நெய் விட்டு சூப்பராக மணக்க ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி பச்சைப்பயிறு கடையல் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த லாஸ்ட்டில் உள்ள அந்த குழம்புல கொஞ்சம் சோறை போட்டு பிசைஞ்சு ஒரு உருண்டை உருட்டி குழந்தைங்களுக்கும் கொடுத்து எப்படி இருக்குன்னு சொல்லி கையால் ஊட்டி விடுங்க. எவ்வளோ பிஸியாக இருந்தாலும் நம்ம கையால் ஒரு உருண்டை வாங்கி பிள்ளைங்க சாப்பிட்றதுல அவ்வளோ ஒரு அலாதி பிரியம் பிள்ளைங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்களேன். அடுத்தது புதன்கிழமை பூண்டு குழம்பு நான் இன்றைக்கி ரெடி பண்ணுறேங்க. அதாவது நம்ம ஞாயிற்றுக்கிழமை நான்வெஜ்ஜு செஞ்சுருப்போம். திங்கக்கிழமை அன்னைக்கு மைல்டாக இருக்கணும்னு மோர் குழம்பு செஞ்சோம். செவ்வாய்க்கிழமை சாம்பார் வைக்கிறதுக்கு பதிலாக நல்ல ஒரு சத்துள்ள பச்சைப்பயிறு கடையல் பண்ணினோம். வாரத்தில் ஒரு நாள் இந்த பூண்டு குழம்பு செய்து சாப்பிட்றது ஆரோக்கியத்தை மேலும் கூட்டும். 40 வயசுக்கு மேலே கண்டிப்பாக நமக்கு அங்கே வாய்வு பிடிக்குது இங்கே வாய்வு பிடிக்குதுன்னு சொல்லி ரொம்ப நமக்கு உடம்பு ட்ரபிள் கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த டைமில் இந்த மாதிரியான ஒரு குழம்பு வாரத்துக்கு ஒரு நாள் செய்து சாப்பிட்றது ரொம்ப நல்லதுங்க.
கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுக்கோங்க. அடுப்பில் வச்சுட்டு கருவேப்பிலையை கொஞ்சம் அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் கடாயில் நல்லா 4 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம். மிளகு மட்டும் நான் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகு எப்போவுமே நான் சாப்பாட்டில் கொஞ்சம் குழம்புல கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறது நல்லதுங்க. இது கூடவே காஞ்ச மிளகா 2 காஞ்ச மிளகா சேர்த்துருக்கேன். இது கூடவே தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துருக்குறேங்க. சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம். நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இது எல்லாமே நம்ம வறுத்துக்கலாங்க. இது கூடவே பல்லாக கீறின தேங்காயும் நம்ம சேர்த்து வறுத்துக்கலாம். தேங்காயும் நம்ம வறுத்துட்டு இந்த குழம்பு வைக்கும்போது நல்ல ஒரு மணமாக இருக்கும். தேங்காய் அதிகமாக தேவையில்லை, ஒரு சின்ன துண்டு தேங்காய் போதும். பல்லாக கீறின தேங்காயும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டாச்சு. இது கூடவே தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் முதல்ல கிள்ளி சேர்த்த மிளகா நம்ம கலருக்காக சேர்ப்போம் இல்லையா, அந்த மிளகா சேர்த்துட்டு இப்போ நல்லா மசாலாவை வறுத்து விட்டாச்சு. நல்லா மணம் வந்துடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். கூடவே இந்த கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சிக்க போகிறோம். கருவேப்பிலையை நம்ம ஏன் தனியாக வறுத்தேன் அப்படின்னு சொன்னால் இன்னும் நல்லா ஃப்ளேவராக இருக்குங்க. கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு எடுத்துகிட்டு, ஒரு கைப்பிடி கூட இல்லை, உங்களுக்கு 5 விரலில் எடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவு கருவேப்பிலை வருமோ அந்த அளவுக்கான கருவேப்பிலையை நீங்கள் சேர்த்து நீங்கள் வறுத்து செய்து பாருங்கள். பூண்டு குழம்பு இன்னுமே நல்ல வாசமாக இருக்கும். இப்போ அதே கடாயில் மசாலா ஆறட்டும், மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. ஆறுனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ அதே கடாயில் நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் விட்டு கடுகு பொரிய விட்டுக்கோங்க. 1 கப் அளவுக்கு பொடியாக உள்ள பூண்டு எடுத்துக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. பூண்டு குழம்புக்கு பெருசாக நீங்கள் பூண்டு போட்டிங்கன்னா கட்டாயம் பெரியவங்களே அந்த பூண்டை எடுத்து தனியாக வச்சுடுவாங்க. அதே நீங்கள் பொடி பூண்டாக நீங்கள் எடுத்து சிரமம் பார்க்காம உரிச்சிட்டு குழம்புல சேர்த்திங்க அப்படின்னா சாப்பாட்டோட சேர்த்து சாப்பிட்ருவாங்க. நல்ல மீடியம் சைஸ் நெல்லிக்காய் அளவுக்கு நான் புளி ஊற வச்சுருக்கிறேன். புளியை நம்ம கம்மி பண்ணிக்கிறது நல்லது தாங்க. வெங்காயமும் பூண்டும் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த பூண்டு அந்த நல்லெண்ணெயில் நல்லா வெந்து வரணும். அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். இப்போ புளியை கரைச்சி வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளியை நான் முதல்லையே நான் ஊற போட்டுட்டேன், அதை காமிக்கிறதுக்கு மறந்துட்டேங்க. புளியை சேர்த்தாச்சு. இப்போ மசாலாவும் நல்லா மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. புளியோட ராஸ்மெல் போகிறதுக்குள்ளார மிக்ஸி ஜாரில் உள்ள மசாலாவை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மிக்ஸி ஜார்லேயும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி நம்ம மசாலாவை நல்லா ஒன்று போல் கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சி எடுத்த மசாலாவை புளியோட அந்த கொதித்தன்மை வந்ததுக்கப்புறம் நம்ம சேர்த்துடலாம். புளி தண்ணி நல்லா கொதித்தோன்னா மசாலாவை சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியும் சேர்த்துட்டோம் அப்படின்னு சொன்னால் இன்னுமே நல்லா வாசமாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் இந்த பூண்டு குழம்பு கண்டிப்பாக சாப்பிட்றது உடம்புக்கும் நல்லது, டேஸ்ட்டும் கூடுதலாக இருக்கும். உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. குழம்பு நல்லா கொதித்து வரும்போது இன்னுமே நல்லா திக்காயிடும். ஏன்னா கடலைப்பருப்பு, துவரம்பருப்பெல்லாம் சேர்த்து மசாலா வறுத்துருக்கோம் இல்லையா. லாஸ்ட்டாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு ஒரு குட்டியாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் ஆப்ஷனல் தாங்க, சேர்க்குறதும் சேர்க்காததும் உங்களோட விருப்பம். நான் ஒரு சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துருக்கேன். இந்த பூண்டு குழம்பு நம்ம சாப்பிடும்போது நல்ல ஒரு காரம், புளிப்பு, லைட்டாக ஒரு இனிப்பு இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் வாரத்தில் ஒரு நாளாவது அல்லது 15 நாளைக்கு ஒரு நாளாவது பூண்டு குழம்பு வச்சு சாப்பிட மறக்காதீங்க. நல்லா கலந்து விட்டாச்சு. நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ண வேண்டியதான். நல்லா குழம்பும் திக்காயிடுச்சுங்க. மேலாப்பில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். சுவையான பூண்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. 5 நிமிஷம் கழித்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு
நம்ம சாப்பிட வேண்டியதாங்க. சுட சுட சாதத்தோட இந்த பூண்டு குழம்பு வச்சு சாப்பிடும்போது இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் நம்மளே நம்ம குழந்தைங்களுக்கு சாப்பாட்டில் போட்டு பிசைஞ்சு அந்த பூண்டு இருக்கதே தெரியாமல் ஊட்டி விட்டுட்டோம் அப்படின்னா இன்னுமே நல்லாயிருக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த ரெசிபி வியாழக்கிழமை பாவக்காய் குழம்பு. பாவக்காய் குழம்புனா பெரியவங்களே கொஞ்சம் முகத்தை சுளிப்பாங்க. ஆனால் இந்த முறையில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா பாவக்காய் குழம்பு குழந்தைங்க கூட விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. அதுக்கு இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், கருப்பு உளுந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, அல்லது வெள்ளை உளுந்து சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக அதை எண்ணெயில் பொரிய விட்டுக்கோங்க. 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க, கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் ஒரு 10 சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக வதங்கினா போதும். இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, மசாலா தீஞ்சு போகாமல் இருக்கும். 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். இது கூடவே 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாவக்காவை மேலே இருக்கிற அந்த முள் மாதிரி இருக்கிறத நல்லா இந்த மாதிரி சுரண்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம லைட்டாக உருளைக்கிழங்கு தோல் சீவுறதுக்கெல்லாம் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நல்லா அந்த நல்லா அப்படி சுரண்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த முள்ளாக இருக்கிற அந்த தோல் ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதை நமக்கு தேவையான ஸ்லைஸு நம்ம கட் பண்ணிக்கலாங்க. எப்போவுமே வாங்கும்போது முத்தலாக இல்லாமல் பிஞ்சு பாவக்காயாக எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு கசப்பு தன்மை கம்மியாக இருக்கும். வாரத்தில் ஒரு நாள் நம்ம பாவக்காய் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. வயிற்றில் இருக்கிற அது குடலில் இருக்கிற புழு பூச்சிகள் எல்லாம் அழிக்கிற தன்மை இந்த பாவக்காவுக்கு இருக்குதுங்க. இப்போ பொடி பொடியாக கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. தண்ணியில் நான் கொஞ்சம் உப்பு கலந்து வச்சுருக்கிறேன். வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்குறேங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு தயிர் வச்சுருக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் எலுமிச்சப்பழம் அளவுக்கு புளியை ஊற போட்டு அதுவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே மசாலா நல்லா ஆறிடுச்சு. இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ அதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. பாவக்காய் குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லெண்ணெய் வேண்டாம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, இன்னும் நல்லா வாசமாக இருக்கும். நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். இப்போ பாவக்காவை நல்லா தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு ஒரு பவுலில் எடுத்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் இந்த பாவக்காயை எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம குழம்பு செய்கிறப்போ கசப்பு தன்மை குறைவாக இருக்குங்க. கொஞ்சம் கூட, அதாவது குறைவாக இருக்குன்னா கொஞ்சம் கூட உங்களுக்கு கசப்பு தன்மை தெரியாது. அதோட சத்து உங்களுக்கு வீணாகாது. ஏன்னா அதே எண்ணெயில் நம்ம அப்படியே தான் நம்ம மற்ற மசாலாலாம் சேர்த்து கொதிக்க விட போகிறோம். பாவக்காய் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் இந்த பாவக்காயும் நல்லா செவந்து வந்துடுச்சு பாருங்கள். இந்த டைமில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் எது வேணாலும் எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி சின்ன வெங்காயம் தான் 50 கிராம் போல் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி, நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா நம்ம வதக்கும் போது நல்லா மசியாக சீக்கிரம் வதங்கிடும். இல்லைன்னா கரண்டி வச்சு இப்படி லைட்டாக நம்ம அமுத்தி விட்டோம் அப்படின்னா நல்லா மசிய வதங்கிடும். நல்லா இந்த மாதிரி வதக்கி விட்டுக்கோங்க. பாவக்காவும் நல்லா இன்னுமே நல்லா ஃப்ரை ஆகி வந்துடுச்சு. இதோட இந்த கசப்பு தன்மை தெரியாமல் இருக்கிறதுக்காக 2 ஸ்பூன் அளவுக்கு புளிப்பில்லாத தயிர் சேர்த்து வதக்கி விட்டுடலாம். இது கொஞ்சம் நல்ல கூடுதல் சுவையும் கொடுக்கும், அந்த பாவக்காயோட கசப்பு தன்மையை எடுத்துடும். இப்போ அந்த தயிர் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடணும். அந்த ராஸ்மல் போக நல்லா வதக்கியாச்சு. இப்போ பாருங்கள் நல்லா தொக்கு மாதிரி வந்துடுச்சு பாருங்கள். இந்த அளவுக்கு நம்ம வதக்கினதுக்கப்புறம் புளியை கரைச்சி சேர்த்துடலாம்.
புளியை கரைச்சி சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா தளன்னு கொதிக்க விடுங்க. புளியோட ராஸ்மெல் போக நல்லா கொதிக்கிறதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. உப்பு போதுமா என்னங்கிறத செக் பண்ணி பார்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி அதையும் கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு நல்லா தளன்னு கொதிக்க விட்டிங்கன்னா குழம்பு இன்னுமே திக்காகி வரும். ஏன்னா கடலைப்பருப்பு உளுந்தெல்லாம் நம்ம சேர்த்துருக்கிறதுனால குழம்பு நல்லா திக்காகி வரும். மேலாப்பில் கொஞ்சம் வாசனைக்காக மல்லித்தழையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூப்பராக டேஸ்டியான கசப்பில்லாத நல்ல ஒரு பாவக்காய் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. வாரத்துக்கு ஒரு நாள் இந்த பாவக்காய் குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலாப்பில் அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு வாசமாக இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். அடுத்தது வெள்ளிக்கிழமை. எப்போவுமே இந்த நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு வியாழன் வெள்ளி ஆகுறப்போ என்னடா சாப்பிட்லான்னு தோணும். அந்த மாதிரி கொஞ்சம் நான்வெஜ் சுவையில் சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா இந்த பலாக்கறி ட்ரை பண்ணி பாருங்கள். மட்டன் சாப்பிட்ட மாதிரியான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். 2 பலா பிஞ்சு இந்த மாதிரி எடுத்துருக்கிறேன். பிஞ்சு வாங்கும்போது முத்தல் இல்லாமல் இளம் பிஞ்சாக எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயமாக இருக்கிறதுனால ஒரு 8 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். அரை மூடி தேங்காவை பல்லாக கீறி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருக்கிறேன். இப்போ இந்த மிக்ஸி ஜாரில் அரை ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துக்கலாம். கசகசா நல்ல ஒரு ஜீரணத்தன்மையை கொடுக்கும். பலா பிஞ்சு சில பேருக்கு வாயுன்னு சாப்பிட மாட்டாங்க. கசகசா சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு ஜீரணத்தன்மையை கொடுக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த நிலக்கடலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம தேங்காய் அரைக்கிறதுக்கு முன்னாடி பலா பிஞ்சை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலாப்பில் உள்ள தோலை இந்த மாதிரி நல்லா ஷார்ப்பாக உள்ள கத்தி வச்சு தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணிக்கணும். தண்ணியில் உடனே நம்ம போட்டுறணும். இல்லை அப்படின்னா ரொம்ப கருத்து போயிடும். தண்ணியில் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதில் இந்த பலாப்பிஞ்சை நறுக்கி சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல ஒரு மட்டன் சாப்பிட்ட மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ நமக்கு தேவையான சைஸுக்கு நம்ம பலாக்காயை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்குமே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ரொம்பவே நன்றிங்க. கட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் ஆனால் ஈஸியாக கட் பண்ணிடலாங்க. நல்ல ஒரு டேபிள் டாப்பில் வச்சு இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா சீக்கிரம் கட் பண்ணிக்கலாம். குக்கரில் தான் நம்ம செய்ய போகிறதுனால நம்ம மீடியம் சைஸ்லேயே நம்ம கட் பண்ணிக்கலாம். பலாக்காயை நல்லா கட் பண்ணி தண்ணியில் போட்டாச்சு. இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். அடுப்பில் குக்கர் வச்சுக்கோங்க. 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததும் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா பொரிஞ்சு வந்தால் போதும். நிறம் மாறணுங்கிற அவசியம் இல்லை. வெங்காயம் இந்த மாதிரி வதங்கினதுக்கு ஒன்று தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற பலாக்காயை சேர்த்துடலாம். பலா பிஞ்சு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே மிளகாத்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு கலருக்காக நான் சேர்த்துருக்கேன். அது உங்களோட ஆப்ஷனல் தான். மல்லித்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கும் ஹோம்மேட் கரம் மசாலா 1.5 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். கூடவே சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அது இன்னுமே கூடுதல் சுவையை கொடுக்கும். உங்களுக்கு மட்டனோட டேஸ்ட் வேணும் அப்படின்னா மட்டன் குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அல்லது சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க.
சேர்த்துட்டு மசாலாவை நல்லா ஒன்று போல் பரட்டி விடுங்க. இது கூடவே நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துடலாம். தேங்காய் பேஸ்ட்டு சேர்த்துட்டு மிக்ஸி ஜாரில் நல்லா தண்ணி விட்டு அலசி கலந்து விட்டுக்கோங்க. எடுத்த உடனே அதிகமாக தண்ணி சேர்த்துற வேண்டாம். 5 விரல் கூட்டுற மாதிரி மல்லித்தலையை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நம்ம சேர்த்துக்கலாம். வெந்து வரும்போது உங்களுக்கு நல்ல ஒரு திக்காக கிடைக்கும் கிரேவி. உங்களுக்கு கொஞ்சம் குழம்பா வேணும் அப்படின்னா நீங்கள் குழம்பா சேர்த்துக்கலாம். இது சாதத்துக்கு மட்டும் இல்லை, சப்பாத்தி இட்லி தோசையோடு சாப்பிட்றதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும். நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். உப்பு போதுமானு செக் பண்ணி பார்த்துட்டு உப்பு பத்தலை இன்னும் கொஞ்சம் சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 3 விசில் அல்லது 4 விசில் விட்டோம் அப்படின்னா பலாப்பிஞ்சு நல்லா குழைவாக வெந்து உங்களுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடும். 4 விசில் வந்ததுக்கப்புறம் விசில் அடங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா நல்லா ஒரு கறி குழம்போட வாசத்தில் சூப்பராக இருந்துச்சுங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே நல்ல ஒரு டேஸ்ட், அவ்வளோ கலர்ஃபுல்லாகவும் இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப செம்மையாக இருந்துச்சு. சப்பாத்திக்கு சாப்பிட்றதுக்கு இன்னுமே பெஸ்ட்டான ஒரு கறின்னு சொன்னால் இந்த பலாப்பிஞ்சு கறி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது சனிக்கிழமை இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருக்கும். கத்திரிக்காய் வாரத்தில் ஒரு நாள் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. கத்திரிக்காயில் அயன் சத்து இருக்குது. இந்த குழந்தைங்களுக்கு இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு எப்படி சாப்பிட வைக்கிறதுன்னு வீடியோவோட இடையில நான் சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த கத்திரிக்காய் மட்டுமே வச்சு நம்ம சாதம் ஊட்டிடலாம் குழந்தைங்களுக்கு. அந்தளவுக்கு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு தான். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. இது கூட 1/4 ஸ்பூன் சீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம், 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு சேர்த்துருக்குறேன். இது கூடவே 4 பல் பூண்டு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா ஒன்று போல் இந்த மாதிரி வதக்கி விட்டதுக்கப்புறம் காஷ்மீரி மிளகாய் ஒரு 4 மிளகாய் சேர்த்துருக்கேன். இதில் காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துருக்குறேன். தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியை சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் தக்காளி எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, லைட்டாக அதோட ராஸ்மல் போக வதங்கினா போதும். மஞ்சத்தூள் 1 ஸ்பூன், மிளகாத்தூள் நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நீங்கள் தேங்காய் சேர்க்குறது உங்களோட விருப்பம்தான். சில பேர் தேங்காய் சேர்க்க மாட்டாங்க. நான் 1 கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து நல்லா மசாலாவை இந்த மாதிரி வறுத்து விட்டாச்சு. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் வறுத்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மசாலா நல்லா அரைப்பட்டு வரட்டும். கத்திரிக்காயை பார்த்திங்கன்னா நம்ம காம்பு நீக்காமல் சும்மா இந்த மாதிரி 4 பக்கம் கீரல் மட்டும் போட்டு விட்டுக்கோங்க. பூச்சிப்புழு இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பிஞ்சு கத்திரிக்காயாக எடுத்துட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். கத்திரிக்காயை நான் இப்படி தண்ணியில் போட்டுட்டேன் கீறிட்டு. புளியும் நல்லா ஊறிடுச்சு. மீடியம் எலுமிச்சப்பழம் சைஸுக்கு புளி ஊற வச்சுருந்தேன். மசாலாவும் அரைச்சி எடுத்து வச்சாச்சு. இப்போ இந்த அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, இப்போது இந்த கத்திரிக்காய் தண்ணியிலேருந்து ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க. இந்த மசாலாவை ஒரு ஸ்பூன் வச்சு இந்த கத்திரிக்காயெல்லாம் நமக்கு முடிஞ்ச அளவுக்கு ஃபில் பண்ணுங்க. இந்த மாதிரி ஸ்பூன் வச்சுட்டு நல்லா ஃபில் பண்ணும்போது அந்த கீரலுக்குள்ளே நல்லா ஃபில் ஆகுங்க. இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது அந்த கத்திரிக்காய் நல்லா உப்பு மசாலாலாம் பிடிச்சு அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா தயிர் சாதம் பிசைஞ்சிட்டு இந்த கத்திரிக்காயை மட்டும் வச்சு பக்கத்தில் வச்சு அந்த தயிர் சாதத்தோடு கொடுத்தீங்க அப்படின்னா மாட்டேன்னு சொல்லாமல் சாப்பிட்டுக்குவாங்க. அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குங்க இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு. இப்போ கடாயில் 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்குறேன். எண்ணெய் விட்டுட்டு மசாலா போட்டு பரட்டி வச்ச இந்த கத்திரிக்காயை எண்ணெயில் சேர்த்துருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் ஆகிற வரைக்கும் அந்த கத்திரிக்காயை பரட்டி விட்டுக்கோங்க. இப்படி பண்ணும்போது மசாலா உங்களுக்கு எண்ணெயில் உதிர்ந்தும் போகாது. மசாலா பிடிச்சி அந்த அந்த கத்திரிக்காய் எண்ணெயில் நல்லா வெந்துடும். பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு நல்லா வெந்திருக்குது. இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சிடலாம்.
இந்த எண்ணெய் வேஸ்ட் ஆகாதுங்க. இந்த எண்ணெயிலே நம்ம குழம்ப ரெடி பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் கருவேப்பிலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆறு விதமான சைவ ரெசிபிஸ் பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்ல மறக்காதீங்க. இப்போ புளி கரைச்சி வச்சுருந்ததை சேர்த்தாச்சு. புளியோட ராஸ்மெல் போக கொதிக்க விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ புளி நல்லா ராஸ்மெல் போக கொதிக்கட்டும். மஞ்சத்தூளும் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ புளியோட ராஸ்மெல் போக நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அரைச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அலசி இந்த மாதிரி சேர்த்துடுங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா குழம்பு கொதிக்கட்டும். இந்த மாதிரி நல்லா தளன்னு குழம்பு கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எண்ணெயில் போட்டு வதக்கி வச்ச கத்திரிக்காயை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா ஒன்று போல் கலந்து விட்டுருங்க. கத்திரிக்காய் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா உப்பு காரம் புளிப்போட நல்லா ஒரு சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மேலாப்ப நல்லெண்ணெய் 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதா. சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.